வெல்கம் டு தி ஷெஃப் வேர்ல்ட். என்னப்பா அங்க சத்தம் பேசிக்கிட்டு இருக்க மாமா? சிம்பிளா ஒரு ரெசிபி, அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வெந்தயக்கீரை சப்பாத்தி அண்ட் குருமா. ஸோ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? குக்கர் வச்சுட்டோம். ஸோ குக்கரில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 2 கேரட் அண்ட் ஒரு 10 பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். டேபிள் ஸ்பூன் சால்ட் வந்து இதில் போட்டுடலாம். தேங்காய், சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஊற்றிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம வந்து தேங்காய் கூட பச்சை மிளகா போட்டிருந்தா இது எதுவுமே ஆப்ஷனல் தான். அண்டு கொஞ்சோண்டு சில்லி பவுடர், காரத்துக்கு நான் எதுவுமே சேர்க்காதனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா இந்த மாதிரி எந்த மசாலாவும் தேவைப்படாது. ஸோ தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். ப்ரெஷர் குக்கரில் க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போது நம்ம வெந்தயக்கீரை சப்பாத்தி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு டபரா எடுத்திருக்கேன். அதில் வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 3 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து வெந்தயக்கீரை தான். ஸோ இது வந்து ஒரு 4 கட்டு வெந்தயக்கீரை, பச்சைக்கீரை அது. ஸோ இதை வந்து இந்த மாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கீரையோடு இந்த மாவை சேர்த்து பிசைஞ்சிக்கணும். பக்கமும் இந்த மாதிரி இப்படி தள்ளி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் போய் கீரை வந்து மிக்ஸ் ஆகிக்கும் உப்போடு சேர்த்து. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணி. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக கையில் இப்படி தண்ணி ஊற்றி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும். மொத்தமாக ஒரே இடத்துல ஊற்றிட்டா எல்லாமே வந்து ஜாம் ஆகிடும், சாஃப்ட்னஸ் இருக்காது உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி மறுபடியும் எடுத்து இன்னொரு சுற்று, இன்னொரு எடுத்து இப்படி ஒரு சுற்று. பட் இது கரெக்டாக வந்துடும். இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கு காலையில் வரைக்கும் சாப்பிட்லாம் நீங்கள் வச்சு. எங்கள் வீட்டில் 4 பேருக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி ஒட்டணும். புரியுதா? இந்த மாதிரி வச்சோன்னா இப்படி ஒட்டணும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா பெரிய ரவுண்டாக ரெடி ஆகிடும். இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷலைட்டாக ஒன்று இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு வந்து சூப்பராக பேஞ்சு எடுத்தாச்சு, ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒன்றா திரட்டி நம்ம சப்பாத்தி போடணும். ஸோ திரட்டி மட்டும் வச்சிட்டோம்னா அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள வந்து வர சொல்லிடலாம். ஸோ சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட்னஸ். எல்லாருக்கும் ஒரு பைட்.